உலகெங்கும் இருக்கும் எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது இருக்கும்பொழுது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். எப்பொழுதும் எங்கேயும் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறதுல அற்புதமான நேயர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்கும். தான் மேலே பாசம் வச்சுட்டா, தான் மேலே உண்மையான அன்பு வச்சுட்டா, எதையும் எப்பொழுதும் செய்ய தயாராக இருப்பேன் அப்படிங்கிற குணத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள பாசமான நேர்மையான அக்கறையான நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தற்போது அமர்ந்திருந்த சனி பகவான் 11ஆம் இடத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்திருக்கிறாரே, என்னென்ன மாற்றங்கள் வரும்? கிட்டத்தட்ட சனி பகவானுடைய வக்ர காலங்கள் 138. இன்னும் 100 நாட்கள், இப்போ இந்த நாளை சேர்த்து இன்னும் 100 நாட்கள் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயம்லாம் தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்தே விழுந்துக்கிறது. ஏற்கனவே கேது பகவான் உங்களை ஒரு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ தான் மே எண்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி போனார். அப்புறம் ஜென்ம குரு அவர் இப்போ கடந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ அடுத்து அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. எல்லாம் ஓகே. அப்போ சனி பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா சனி பயிற்சி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்கள் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தின, அல்லது உங்கள் மூலமாக முன்னேறி போய் உங்களை எட்டி உதைச்ச நபர்கள் யாரும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது அப்படிங்கிறத உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுக்குன்னா அது எப்படின்னா உங்களை வருத்தும், உங்களை ஒரு தடுமாற்ற நிலையில் கொண்டு போகிறது தான் மற்ற கிரகங்களுடைய நிலைமை. ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, உங்களை உதவி கேட்க வைப்பார், யார்கிட்டயாச்சும் ஒரு உதவி கேட்க வைப்பார். அப்போ நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்பீங்க? நீங்கள் ஏற்கனவே உதவி செஞ்சவங்ககிட்ட, அல்லது உங்கள் கூட உண்மையாக இருக்காங்க நீங்கள் நம்பினவங்ககிட்ட தானே உதவி கேட்பீங்க. அப்படி உதவி கேட்ட நபர்களுடைய உண்மையான தன்மை, நீங்கள் உதவி கேட்ட நபர்களுடைய உண்மையான தன்மை, செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த சனி பகவான் உங்களை பார்க்குறனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவங்க செய்ய மாட்டாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ நாளாக உண்மையாக அன்பு வச்சுருந்தோம், உண்மையான பாசம் வச்சுருந்தோம், அப்போ நமக்கு அந்த பாசத்தை இவங்க காட்டலையே, அப்போ நம்ம காட்டும் பாசம் பொய்யா, இல்லை இவங்க நம்ம மேலே காட்டுற பாசம் பொய்யா அப்படிங்கிற சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உணர்த்திருப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் கூட யார் யார் உண்மையாக இருந்தால், யார் யார் போலியாக இருந்தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதாங்க பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த காலகட்டங்களில், இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை காலகட்டங்களில், அதாவது நான் சொல்கிறேன் நல்லா பொறுமையாக கேளுங்க, நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது. திடீரென்று ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீரென்று ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக ஒரு இடம் சேஞ்சஸ் ஆவீங்க. இன்னொரு இடத்துக்கு வேலையை விட்டு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த இடத்துக்கு போகலாமா? இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 100 நாளில் வேலை கிடைக்கினா போகலாமா அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் மறக்காமல் வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா இங்கே மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம் அதிகம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க, நல்ல மரியாதை கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திகைத்து போன உங்களுக்கு அந்த திகைப்பை
மாற்றியமைத்து இனிப்பை கொடுக்குற அளவுக்கு ஒரு நிதானமான முடிவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பை சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களில் கொடுக்க போகிறார். இப்போ இங்கே பதட்டம் போயிடுச்சு, பிரச்சனை போயிடுச்சு, அடுத்து என்ன வேணும்? கடன் சுமை. கடன் சுமை மீறுவதற்கான வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக கடன் படிப்படியாக மாறும். இந்த 100 நாளில் ஓரளவுக்கு கடன் அடைச்சிட்டேனப்பா, கடன்காரன்ட்ட கொஞ்சமாக சமாளிச்சிட்டேன், ஏன்டா கடன் வாங்கினேன்னு இப்போ தான் யோசிக்கேன். ஆனால் எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் வாங்கியிருப்பீங்க. நம்ம ரிஷபராசிக்காரங்க சாதாரண ஆளே கிடையாது. தனக்காக 100 ரூபா வேணால் கூட பார்த்து செலவிருப்பீங்க. இன்னொருத்தவங்களுக்கு 10,000 வேணால் பட்டுன்னு கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. அப்போ இந்த நிலையை மாற்றணும். எப்பவுமே ரிஷபராசிக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நல்லா யோசிச்சுக்கோங்க. கால புருஷனுக்கு நம்ம வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியை கணக்கிடும் போது கால புருஷன் ராசிக்கு 2ஆம் இடமாக ரிஷபராசி வருது. அப்போ ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். பணத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். காலபுருஷன் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேருந்து துலாம் ராசியை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். உங்களுடைய ராசின் அதிபதி ஒரு இடத்துல 1ஆம் இடம் வருவார், இன்னொரு இடத்துல 6ஆம் இடம் வருவார். அப்போ இதை எப்படி குறிக்குதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ அல்லது வேற யார்ட்டையா இருக்கிற பணத்தையோ நீங்கள் வாங்கி இன்னொருத்திட்டம் கொடுத்துட்டீங்கன்னா அன்னையிலிருந்து நீங்கள் கடன்காரன் மட்டும்தான். உங்கள்கிட்ட வாங்கின ஓஹோன்னு போயிடுவான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க. அதனால் முடிஞ்சளவு என்னோட கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குறதுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினா தேவையில்லாத ஒரு சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உறுதியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இது இப்போ கிடையாது, இந்த சனி வக்கர பயிற்சி காலம் மட்டும் கிடையாது. நான் சொல்கிறது பொதுவாக எப்பொழுதுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிகிட்டே வரோம், அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றின்னு. ஐயா, ஏன் நான் பல முயற்சி எடுத்துட்டேன், ஏன் வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருக்கிறாரா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் 10ஆம் இடத்த அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொள்கிறார்களா என்பதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி உறுதியாக அவர்களுடைய தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்னன்னா எழுதிட்டு வாங்க, பிங்கி பாங்கிலாட்டி சாங்கின்னு கூட எழுதிட்டு வாங்கினேன், உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடும். இது நான் கலோக்கியலாக சொல்கிறேன், என்னுடைய நேயர்களுக்கு நான் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து நான் கலோக்கியலாக நான் வந்து பொதுவாக பேசும்போது இப்படி தான் சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளி, சரி, அங்கே பதட்டப்படாமல் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெற்றுவீங்க. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள், நம்ம உங்களுடைய மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். ஓகேவா? இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதரிகள் உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுக்கான தேவையில்லாத மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் கரெக்டாக நிதானமாக முடிவெடுத்து பண்ணிங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தடை இல்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை உறுதியாக உண்டு. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறருக்காக பணம் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாள் முதல் வாழ்நாள் முழுவதும் செஞ்சிடாதீங்க. ஓகேவா? ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பாக செய்யக்கூடாது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என விருப்பப்படும் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. தாயகம் வரணும். நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கேன், பல வருட காலமாக நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிருக்கேன். எப்படியாவது எங்கள் ஊருக்கு, நம்முடைய இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என் சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், வர முடியல. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மண்ணை தொடுவதற்கான பாக்கியம் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இருக்குது. பல முறை முயற்சி எடுத்து உங்களுக்கு கேன்சல் ஆனாலும் இந்த முறை நீங்கள் முயற்சி எடுக்கும்போது வெற்றி உண்டு. பொருளாதார தடை விலக போகுது, மன அழுத்தம் விலக போகுது. அப்போ என்ன விஷயத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் ஒரு வார்த்தையை யாரிடமும் பேசும்பொழுது, யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கவனமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் 100 நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாகும், மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உறுதியாக உருவாக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்புறம் காதல் பண்ணிவிட்டு ஐயோ வாழ்க்கை போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏற்கனவே காதல் பண்ணுறீங்கன்னா உண்மையான நேர்மையான காதலுக்கு சனி பகவான் உதவி செய்வார். தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு உறுதியாக பாதிப்பு உண்டு. ஓகே, சரியான செயல்பாடுகளை கரெக்டாக செய்யும்பொழுது இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான சனி பகவானுடைய வக்கர நிலையிலுடைய பொது பலனை பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்வார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வக்கர நிலையில் அவர் செய்கின்ற பாதிப்பு, அவர் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு எத்தனை சதவீதம் செயல்படும்னா குறைஞ்சது 20% மட்டும்தான் செயல்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா, அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப அடிச்சிடலாமா, பிடிச்சிடலாமா, அப்படிலாம் நிறைய கேள்வி வச்சுருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை பண்ணுறியான், எய்த்த வீட்டுக்காரன் தொல்லை பண்ணுறியான், எல்லாமே தொல்லை தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியுமா, இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கால் பண்ணி எடுக்கலைன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக எனக்கறிந்த ஜோதிட ஞானத்தை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இன்னும் சில விஷயங்கள் கேட்குறாங்க. ஐயா, எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நம்ம உங்களுடைய பிரசனமாக எடுத்துக்கலாம். அல்லது நிறைய பிரசன அடிப்படை முறைகள், நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு. அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் கூற என்னால் முடியும் நான் நினைக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதற்கான சரியான பதில்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து எனக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள், அத்தனை விதமான நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.